நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி வஉசி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர் காளிதாஸ் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் காளிதாஸ், தகவல்கள் என்ன? வணக்கம் ஜெயா. நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு கோவை வஉசி மைதானத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கொடியேற்றி வைத்து மூவர்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டார். நாட்டின் 76வது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் உள்ள வஉசி மைதானத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தேசிய கொடியை ஏற்றி பறக்கவிட்டு மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் சென்று காவல்துறை அணிவகுப்பை பார்வையிட்டு குழந்தைகளுடன் இணைந்து மூவண்ண பலூன்களை வானத்தில் பறக்கவிட்டார். பின்னர் காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதே போல கோவை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களும் வழங்கினார். இதில் மருத்துவத்துறை சார்ந்த 142 நபர்களுக்கும், கோவை மாநகர் காவல்துறையினருக்கு 45 நபர்களுக்கும், கோவை மாநகர் சார்பில் உள்ள 61 பேருக்கும் பதக்கங்களும், புறநகர் பகுதியில் உள்ள காவலர்களுக்கும் 34 பேருக்கும் என மொத்தம் 282 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை அணிவித்து அவர்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்த காவலருக்கு பதக்கம் கூட்டி மரியாதை செலுத்தினார். அதே போல இந்த நிகழ்வில் கோவை மாநகர் ஆணையர், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அரசு அதிகாரிகள் என ஏராளமான அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நமது தமிழ்நாட்டின் பாரம்பரியமான சிலம்பாட்டம், கரகாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றது. அதே போல அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் விழாவில் கலந்து கொண்டு நடனமும் பார்வையை வெகுவாக கவர்ந்தனர். ஜெயா, கோவை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா குறித்தான செய்திகளோடு இணைந்தமைக்கு நன்றி காளிதாஸ்.